அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரோஸ் கிளாஸ் என்ற பெண் இயக்குனர் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான லவ் லைஸ் ப்ளீடிங் என்ற ரொமான்டிக் கிரைம் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க ரெண்டு பெண்கள் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிக்கும் போது இருவரும் மறைச்ச சில உண்மைகள் காரணமா உருவாகிற வன்முறை தான் லவ் லைஸ் ப்ளீடிங் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை 1989ல ஸ்டார்ட் ஆகுது. குற்ற பின்னணி கொண்ட தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு ஒரு ஜிம்ல மேனேஜரா இருக்காங்க லூ. இதே போல பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி லாஸ் வேகாஸை நோக்கி பயணிக்கிறாங்க ஜாக்கி. ஜாக்கிய தன்னோட ஜிம்ல பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்தே அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க லூ. லூ கூடவே தங்க ஆரம்பிக்கிற ஜாக்கி லூ கிட்ட அறிமுகமாகிறதுக்கு முன்பே லூவோட அப்பா நடத்திக்கிட்டு இருக்க துப்பாக்கி சுடும் ட்ரைனிங் ஸ்கூல்ல டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்கி பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஜெயிச்ச பிறகு எப்படியும் சிட்டியில இருக்க ஒரு பெரிய ஜிம்ல ட்ரெயினர் வேலை கிடைச்சிடும். அவ கூடவே லூவும் ஷிஃப்ட் ஆகலான்றது தான் இவங்களோட பிளான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது லூவோட அக்கா மெத்த அவளோட ஹஸ்பண்ட் ஜே ஏதோ ஒரு சண்டையில அடிச்சிடுறான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு பெரிய அளவுல முகத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. இத பார்த்துட்டு லூ ரொம்ப கோவப்படுறா. லூ டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு கோபத்தோட உச்சிக்கே போகிற ஜாக்கி நேரா ஜேஜேவோட வீட்டுக்கு போய் அவனை கையாலே அடிச்சு சாகடிக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது தன்னோட கார் ஜேஜே வீட்டு வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போற லூ ஜேஜேவோட பணத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறா. ஏன் இப்படி செஞ்சேன்னு ஜாக்கி கிட்ட கேட்டா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ற ஜாக்கி. ஜாக்கியை காப்பாத்த இந்த கொலையை மறைப்பதற்கான வேலைகள்ல இறங்குறாங்க லூ. லூவோட அப்பா தன்னோட தொழிலுக்கு போட்டியா இருக்கவங்களை கொன்னு அவங்களோட உடலை யாருமே கண்டுபிடிக்காத வகையில ஒரு பள்ளத்தாக்குல வீசுறது வழக்கம். லூவும் தன்னோட அப்பாவுக்காக பல முறை இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்கா. அதே மாதிரி ஜேஜேவோட பாடியை அந்த பள்ளத்தாக்குல தள்ளி டிஸ்போஸ் பண்ண போகும்போது வழியில நல்ல போதையில இருக்க டெய்சியோட கண்ணுல பட்டுடுறா. டெய்சி யாருன்னா லூவை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை போலீஸ் இதை மோப்பம் பிடிச்சி வந்தாலும் நேரா எங்க அப்பா கிட்ட தான் போவாங்க. அதனால நாம யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில நம்மளோட ரொட்டீனான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு வெளியூர் எங்கேயும் போகாம இருந்தாலே தப்பிக்கலாம்னு லூ சொல்றா. ஆனா ஜாக்கி வேகஸ்ல நடக்கிற பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு போயே ஆகணும். லூ சொன்னதையும் மீறி காம்படிஷன்ல கலந்துகிட்ட ஜாக்கி ஸ்டேஜ்லயே சொதப்ப மேலும் அது ஒரு சின்ன சண்டையில போய் முடியுது. அதன் காரணமா ஜாக்கி கொஞ்ச நாள் ஜெயில இருக்க வேண்டியும் வருது. இதுக்கப்புறம் ஜே கொலையில உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி லூ கூட கட்டாய ரிலேஷன்ஷிப்ல இருக்கா டெய்சி. ஜெயில இருக்க ஜாக்கிக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிய வருது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே கோபமா லூவை பார்க்க வர ஜாக்கிய பிரெயின் வாஷ் பண்றாரு லூவோட அப்பா. ஜாக்கி கையில துப்பாக்கியை கொடுத்து லூவை மிரட்டிட்டு இருக்க டெய்சியை கொல்ல சொல்றாரு. ஜாக்கியும் கோபப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம டெய்சியை சாகடிக்க இந்த ரெண்டு கொலைகளையும் செஞ்சது ஜாக்கி தான் போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டு நைஸா இந்த கேஸ்ல இருந்து தன்னோட மகளை மட்டும் காப்பாத்துறாரு லூவோட கேங்ஸ்டர் அப்பா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட லூ ஜாக்கி மட்டும் ஜெயிலுக்கு போனானா உன்னை பத்தி அத்தனை விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்லி உன் கதையை முடிச்சிடுவேன்னு அவங்க அப்பாவை மிரட்டுறா. லூ உயிரோட இருந்தா தன்னோட சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்ச லூவோட அப்பா பெத்த மகளையே கொல்ல ஆட்கள் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு என்பதுதான் லவ் லைஸ் ப்ளீடிங் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா ரெண்டு பெண்களுக்கு இடையே நடக்கிற ரத்தம் தெரிக்கிற காதல் கதை. மேலும் இந்த படம் பிரெஞ்சு ஸ்டைல்ல வயலன்ஸ் மற்றும் செக்ஷுவாலிட்டி கிராபிக்ஸ் கண்டென்ட் அதிகம் உள்ள நியோ நாயர் என்ற ஜானர் வகையை சேர்ந்தது. சில இடங்கள்ல இது எந்த மாதிரியான படம்னு ஒரு நிமிஷம் நாம யோசிப்போம். ஒரு நேரான ரோட்ல போவது போல படத்தோட திரைக்கதை ஆரம்பிச்சதுல இருந்து டைவர்ட் ஆகாம தெளிவா டிராவல் ஆச்சு. அடுத்ததா இந்த படத்துடைய ஒளிப்பதிவு. இந்த கதை நடக்கும் 80s காலகட்டத்துல தான் நாம இருக்கோமோ என்ற உணர்வை சினிமோட்டோகிராஃபி டீம் சிறப்பா நமக்கு கொடுத்திருக்காங்க. லீடிங் ரோல்ல நடிச்ச ரெண்டு பெண்களான லூ மற்றும் ஜாக்கி இருவரோட பெர்ஃபார்மன்ஸும் அற்புதமா இருந்தது. எக்கச்சக்கமான அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் கூடவே வாந்தி எடுக்க வைக்கிற அருவருப்பான காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. நியோ நாயர் என்ற ஜானர்ல நான் பார்க்கிற முதல் படம். இந்த படத்தை பார்த்து சில விஷயங்களை தெரிந்து கொண்டதால எனக்கு ஒரு திருப்தி. ஆனா சிலருக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காமலும் போகலாம். அதனால இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்ற காலை நீங்களே எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.